ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சீரீஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த சில நாட்களாக ஒரு சீரியஸாகவே நம்ம போயிட்டுருக்கிறத நாம் யாவரும் அறிவோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். உங்களுடைய இமெயில்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஏசப்பா உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை நீங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவர் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. உங்களுடைய உதாரத்துவமான சப்போர்ட்காக நன்றி. நிறைய பேர் we can see that a lot of people are coming forward to support this ministry. மனதார we are blessing you as a team. 1000 மடங்கு ஆண்டர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரிவார்ட்ஸை திரும்பி தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ கண்டினியூ டு பி a part of this beautiful thing. நம்ம எல்லாரும் சேர்ந்து let us take the gospel to all over the nation. The gospel must be preached to all over the nation. வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலங்களில் நம்மளை சுற்றி நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே தான் தள்ளுது இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த சோஷியல் மீடியா ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கோ, இன்னொரு பக்கம் நடக்கிற காரியங்கள் எல்லாமே இட் இஸ் மேக்கிங் அஸ் டு என்னடா அது வாழ்க்கைன்ற மாதிரி சோகத்திற்குள்ளே தள்ளுகிறதை அது நிறைய பேர் அப்படி இருக்கிறத பார்க்குறேன். அதுக்காக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. we need informations, we need news, we need good things from social media. பட் உங்கள் ஹார்ட்டை அதுலேருந்து கரை ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஹார்ட் அதில் வூண்ட் ஆகுது, கரை அதனால் கரைப்படுதுன்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல் ஆஃப் those news, those things. ஏன்னா உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் ஹண்ட்ரட்குள்ளே நல்லா நிற்க முடியும். ஸோ டோன்ட் மேக் திஸ் அன்னெசரி நியூஸாக இருக்கட்டும். அதுக்காக நியூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. பட் டோன்ட் மேக் இட் டு கண்ட்ரோல் யூ. உங்கள் லைஃப் அது கண்ட்ரோல் பண்ணாதபடி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த வாரம் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ்க்கு ஃப்ரூட்ஸ் குறித்து, ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் கனிகளை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்ப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். வண்டர்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் பியூட்டிஃபுல் சீரீஸ். ஆவியின் கனிகளை குறித்து நாம் ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். வண்டர்ஃபுல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன், சூப்பரான ஒரு இன்ட்ரடக்ஷன் a life that bear fruits. கனி உள்ள ஒரு ஜீவியம். கனி உள்ள ஒரு ஜீவியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த கனிகளை குறித்து இயேசு கிறிஸ்து மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த கனிகள் நினைக்கும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட் தட் ஃப்ரூட்ஸ் வி ஈட். இது ஆவியின் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆனால் உங்களுக்கு அதனுடைய மெயின் கீ வசனை வாசிச்சுட்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். மொத்தம் 9 கனிகள் இருக்குல்ல. ஆவியின் கனிகள் 9, ஆவியின் வரங்கள் 9. கிஃப்ட்ஸ் வேறு, ஃப்ரூட்ஸ் வேறு. ஆவியின் கனிகள் வேறு, ஆவியின் வரங்கள் வேறு. நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. அப்போ ஆவியின் கனிகள் 9 அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்படுது. ஆவியின் கனியோ நம்பர் 1 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அழகா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு ஒரு ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் அவர் தந்துட்டு போயிருக்கிறார். த ப்ரெஷியஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் தான் ஆவியின் கனிகளை நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவேனே ஆனில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ள நடத்துவார்.
கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும். அப்போது ஆவியானவருடைய பிரதானமான வேலை நம்மளை ரொம்ப அழகாக ஷேப் பண்ணி மோல்ட் பண்ணி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அந்த வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு முக்கியமாக இந்த கனிகளை நமக்குள்ளேருந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அந்த கனி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமான ஒருவர் ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான கனிகளை குறித்து நம்ம அழகாக வாசித்தோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் ஆல் ஓவர் த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், God doesn't call us to perform but to produce fruits. இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்தது, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கரெக்டாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்கள் மேலே கர்த்தர் வரங்களை கொடுத்து உங்களை பயன்படுத்துகிறாரு. See, everyone in this world are called by God, it's chosen by the Holy God. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. I didn't call just you to perform but to produce fruits. ஆவியின் கனிகள் உனக்குள்ளேருந்து வரணுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸுக்கு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்பிரிட் ஃப்ரூட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நீங்கள் ஃப்ரூட்டு நினைக்கும் போது ஏதோ பழம் அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஃப்ரூட் இஸ் எ கேரக்டரை குறியுது. ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் அ லைஃப் தட் பேர் ஃப்ரூட்ஸ். நம்ம நிறைய பேர் குழப்பம் இருக்கும், என்னது இது ஃப்ரூட்டு, நான் சர்ச்சிலையும் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரூட்னா இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ கேரக்டர், நமக்குள்ளே செயல்பட வேண்டிய ஒரு கேரக்டர். அப்போது இந்த கேரக்டரை யார் தருவா? இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவருக்குள்ளே எல்லா கேரக்டர்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஆவியானவரோடு நம்ம நடக்கும்போது, அதனால தான் தனி ஜபம், வேத தியானம், நல்ல ஃபெலோஷிப்ஸ் முக்கியம். அப்போ ஆவியானவரோடு நம்ம நெருங்கும் போது இந்த காட்லி கேரக்டர்ஸை ஆண்டவர் நமக்குள்ளே அவர் தருவார். ஸோ ஃப்ரூட் இஸ் நத்திங் பட் அ கேரக்டர். ஃப்ரூட்ஸ்னால் என்னன்னா இட் இஸ் அ கேரக்டர். ஃப்ரூட்ஸ் இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்ட் பட் இட் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ பிலீவர். when you surrender, when you yield yourself to the Holy Spirit, அவர்கிட்ட தாகத்தோடு கேட்கும் போது. ஏன்னா இந்த பாருங்கள், ஒரு மரத்தில் கனி காய்க்கணும்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டமால்னால் உடனேலாம் வராது, அதுக்கு நேரம் எடுக்கும்ல. அதுக்கு இட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு, உள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகணும், ஃபார்ம் ஆகணும். அப்போ ஆவியானவரோட இணைய அன்பு வரும், சமாதானம் உள்ளேருந்து முளைக்கணும், சந்தோஷம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ என்கரேஜ் யூ டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த வேர்ல்ட். ஆண்டோடைய வார்த்தைக்கு அதிக நேரத்தை நீங்கள் செலவிடும் போது, அவரோடு நீங்கள் நெருங்கும் போது, உங்களுக்குள்ளே அந்த ஃப்ரூட்ஸை அவர் ப்ரொடியூஸ் பண்ண, ஃபார்ம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமாங்க, இந்த பொல்லாத பிசாசு இருக்கிறான்ல, அவன் தோற்று போனவன் தான். ஆக்சுவலி இஸ் எ டிசீவர். அவன் ஜெயத்தையோ வல்லமை எப்போ இழந்துட்டான். ஆண்டவர் அவன் தலையை நசுக்கி போடும்போதே அவனுடைய வல்லமெல்லாம் போயிடுச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா, சேட்டன் கெனாட் கிரியேட் ஆர் என்ன சொல்கிறது, ஒரு புதுசான ஒரு காரியத்தை சாத்தானால் இது பண்ண முடியாது. இன்னும் நான் வேணால் இப்படி சொல்கிறேன், சாத்தானால் வரங்களை வேணால் டூப்ளிகேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியாது, பட் டூப்ளிகேட் பண்ண முடியும். ஹீலிங்கு, டெலிவரன்ஸு, இதெல்லாம் பாருங்கள், மந்திரவாதிகளும் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் சேட்டன் கேனாட் டூப்ளிகேட் ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் பொல்லாத பிசாசு அவன் கிட்டே வர முடியாது, அவன் டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் பல இடத்துல கனிகளால் அறிவீர்கள், கனி உள்ள ஜீவியம் தேவை. அந்த மரத்தில் கனி இருக்கான்னு செக் பண்ணுறாரு, அத்தி மரத்தில். அப்போது நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காத எந்த மரமும் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு பிலீவருடைய வாழ்க்கையில், ஒரு டிசைப்பிளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கறதெல்லாம் என்னென்னா கனிகள். ஃப்ரூட்னா கேரக்டர், நாட் ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட், சும்மா ஃப்ரூட் அப்படி கிடையாது. ஃப்ரூட்னா இட் இஸ் எ கேரக்டர். அப்போது ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன்னு சொல்கிற நமக்குள்ளே இப்படிப்பட்ட கனிகள் இல்லைன்னு சொன்னால், கனி உள்ள ஜீவியம் இல்லைன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, கனி கொடுக்காத எந்த மரமும் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது 100% ஷுர். யூ கான்ட் ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த லார்ட். நீ வேணால் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு வாயில் சொல்லிக்கலாம், ஊரை ஏமாற்றிக்கலாம். பட் கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைய, கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்க. God is looking for fruits. He is not looking for performance.
God doesn't call us to perform but to produce fruits. யோவான் 15ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கிறவன் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போது அவருக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும், அப்படின்னா என்ன, அவரோடு நடக்கணும். வாக்கிங் வித் த ஹோலி ஸ்பிரிட், வாக்கிங் வித் ஜீசஸ், அவரோடு இருந்தால் மட்டும் தான் நம்ம நிறைய கனி கொடுக்க முடியும். நிறைய கனினா இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நமக்குள்ளே அந்த ஆண்டவர் எதிர்பார்க்குறார். காலத்துக்கும் நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு அன்பே இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், காலத்துக்கும் வச்சு அடக்கலாம், நீடிய பொறுமை இல்லாமல் இருந்தோன்னா, வசனம் தெளிவாக இருக்குது, கனி கொடுக்காத எந்த மரமும் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியில போடப்படணும், நான் நரகத்தில் போட்டுருவேன்றார் ஆண்டவர். பட் நரகம் என்பது மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடமே கிடையாது. பிசாசுக்கும் பொல்லாத தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் தான் அது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத கேட்காம, ஆண்டவர் சொல்கிற கமாண்ட்மெண்ட்ஸை கேட்காம, அவருக்கு ஒபே பண்ணாமல் ரெபெல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல இடம் உண்டுன்றதையும் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, லைஃப் தட் பேர் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் இஸ் எ கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு தினந்தோறும் நம்ம செக் பண்ணுறது நம்ம விழுந்த கணம். ஆகவே இந்த இன்ட்ரடக்ஷனில் ஐ வாண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ரோமன்ஸ் சாப்டர் 12:1 பெட்லேருந்து எழுந்த உடனே, ஆண்டவரை இன்னைக்கு இந்த கண், இந்த நாவு, இந்த கால்கள், இந்த கரங்கள், இது எல்லாத்தையும் அர்ப்பணிக்கல லிவிங் சாக்ரிஃபைஸாக நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு கனி கொடுக்குற மரமாக இன்றைக்கி என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி, if we can pray, definitely the Holy Spirit will help us to produce fruits from our life. A fruit is nothing but a character. இந்த கேரக்டர்லாம் நமக்குள்ளே வேணும். ஏன் இந்த கேரக்டர் நமக்குள்ளே வேணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த கேரக்டர்லாம் இருக்குது. அவரை பின்பற்றுன்னு சொல்கிற நாமும் அவரை போல மாற வேண்டும். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டுறோம். ஆகவே ஐ வாண்ட் யூ டு டேக் திஸ் சீரியஸ்லி. இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வருகை சமீபமாக இருக்குது. நீ அறியாத நேரத்தில் உன் மேலே வருவேன்றார். இப்போ நமக்குள்ளே அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் டேலண்ட்டு, ஸ்கில்ஸு. நீ ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுற, உன் பாட்டு ரொம்ப மில்லியன் கணக்கில் இருக்குது, நீ நிறைய சர்ச் கட்டியிருக்க, நீ நிறைய இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற. நோ, ஆண்டர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான். கனி இருக்காப்பா உங்ககிட்ட? உன்னுடைய கனி இருக்கா? யூ ரிமெம்பர் வாட் ஹேப்பன் டு த ஃபிக் ட்ரீ? ஏசு கிறிஸ்துக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. ஒரு நாள் அவர் அத்தி மரத்தின் கிட்டே கனி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தார். அது சீசன் இல்லாத டைமாக இருந்தனால அதுக்குள்ளே கனி இல்லைன்றதை அறிந்து அவர் சபிச்சு ஒரு வார்த்தை சொல்கிறாராம், இனி உனக்குள்ளே எந்த கனியும் வராதபடி சொல்கிறார். அடுத்த நாள் பார்த்தா அந்த மரம் பட்டு போயிருக்கிறதை கண்டு அந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்ட, ஆண்டவர் இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. டிசைபிளுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சீசனில் மட்டும் கனிது இருக்கிற ஒரு ஜீவமாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்ட என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா? சீசன் இருக்கோ இல்லையோ, உனக்குள்ள கனிகள் எப்போவுமே இருக்கணுன்றத இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறார். எஜமான், தோட்டக்காரர் எதிர்பார்க்குறார். எஜமான் எதிர்பார்க்கிற ஒரு மரமாய் நாம் வாழ்வோம். அவர் விரும்புகிற கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிங்க. இட்ஸ் எ வெரி சீரியஸ் ப்ரேயர். அதை மற்ற தேவையான ஆண்டவர் சந்திப்பார். அதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த கனிகளை கொடுக்கும்படி, நம்ம வாழ்க்கையில் இந்த கனிகளை கொடுக்கும்படி. எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் ப்ரேயர். எல்லாருக்குள்ளேயும் இந்த ப்ரேயர் தேவை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த கனிகள் தேவை. ஏன்னா இயேசு எஜமான் ஒரு நாள் வரப்போகிறார். வரும்போது அவர் தேடி பார்க்க போகிறது ஒன்று தான். நாட் த கிஃப்ட்ஸ், நாட் த டேலண்ட்ஸ், பட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். ஆவியானவரே, எனக்குள்ள இந்த கனிகளை கொடுங்க. ஆவியானவரே, ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹாவ் வெரி பிளஸட் டே. A life that bear fruits. Fruit is nothing but a character. God bless you.